CSV ஃபைலாக இருக்கலாம், இல்லை டெக்ஸ்ட் ஃபைலாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா JSON ஃபைலாக இருக்கலாம். இந்த மாதிரி எனக்கு மல்டிபிள் ஃபைல்ஸாக கூட வரலாம். ஓகேவா? இது எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னா கரண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? ஏன்னா சோர்ஸ் சிஸ்டம்ன்றது நம்ம ஒருத்தவங்களுக்கு நமக்கு கொடுக்க போகிறாங்க அந்த டேட்டா தான். அப்போது கரண்ட் டேட்டா மட்டும்தான் அங்கே என்ன பண்ணும் இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி கரண்ட் டேட்டா இருக்குது அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷன்ஸ் பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா OLTPன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங். அப்போது எனக்கு டெய்லி வரப்போகிற டிரான்சாக்ஷன்ஸ் தான் OLTPயில் இருக்கும். அதுதான் என்னோட சோர்ஸ். ஓகேவா? எக்ஸ்ட்ராக்டிங்கிறது அதுங்க தான். மல்டிபிள் சோர்ஸ் சிஸ்டம்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். கிளியரா? இந்த எக்ஸ்ட்ராக்ட் இந்த சோர்ஸ்க்கான சிஸ்டம் என்னங்கிறது தெரியுதா? OLTP என்னன்னு சொன்னீங்க ப்ரோ? ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங். which is daily day to day activity நம்ம பண்ணோம்ல அந்த டிரான்சாக்ஷன். ஓகே ஓகே ஓகே. நெக்ஸ்ட் இருக்க போகிறது என்னது அப்படின்னா ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ் என்னது அப்படின்னா சோர்ஸ் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்றப்ப இந்த ஸ்டேஜ் மாறும். ஓகேவா? அப்போ சோர்ஸ் ஸ்டேஜ் அப்படிங்கிறது எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக டேட்டா பேஸாக இருக்கும். அண்ட் இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா காப்பி ஆல் த டேட்டா ஃப்ரம் சோர்ஸ். ஸோ இது காப்பி பண்ணுறது எதுக்காக அப்படின்னா இப்போது இது ஃபைல் டேட்டா இருக்குது, டேபிள் டேட்டா இருக்குது, டேட்டா பேஸாக இருக்குது, அப்ளிகேஷனாக இருக்குது. அப்போ எல்லாத்தையுமே நான் ஒரு டேட்டா ஃபார்மேட்டாக மாற்றணும். கரெக்டாக? அப்போது எனக்கு டேட்டா பேஸ்க்குள்ளே கொண்டு வந்து நான் வச்சு என்ன பண்ண போகிறேன், ஸ்டோர் பண்ண போகிறேன். ஏன்னா ஃபைல் எனக்கு மிஸ் ஆகலாம். ஓகேவா? அப்போ அது எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன், சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ என்னவா கன்வெர்ட் பண்ண போகிறேன்னா டேட்டா பேஸாக கன்வெர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சோர்ஸ் சிஸ்டம், சோர்ஸ் ஸ்டேஜ். அப்போ அப்படியே இருக்க டேட்டா அப்படியே நான் என்ன பண்ணிப்பேன், காப்பி பண்ணி வச்சுப்பேன். ஓகேவா? ஏன்னா சோர்ஸ்லேருந்து டேட்டா கொடுக்குறாங்கன்னா நான் மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இல்லை நான் ஏதாவது பர்ஃபார்ம் பண்ண போகிறேன்னா அந்த பர்ஃபார்ம் பண்ணும்போது டேட்டா எனக்கு சேஞ்சஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அப்போ நமக்கு இம்பாக்ட் ஆயிடும். கரெக்டாக? நம்ம டேட்டா மிஸ் பண்ணவோ இல்லை ஃபைல் டேட்டா மிஸ் பண்ணாலோ நமக்கு என்ன நடக்கும், இம்பாக்ட் நடக்கும். கரெக்டாக? ஆப்வியஸ்லி. அப்போது அந்த மாதிரி மிஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், சோர்ஸ் ஸ்டேஜ்னு ஒன்று லேயர் போட்டு அங்கே காப்பி பண்ணி வச்சுக்கிறோம். அது என்னவா ஸ்டோர் பண்ணிப்பேன், என்னோட டேபிள் ஃபார்மேட்டாக நான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். கிளியரா? ஓகே ப்ரோ. அப்போ இங்கே இருக்கிற ஆல் டேட்டா தான் எனக்கு இங்கேயே இருக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு ETL டூல் மூலிமா அப்ளை பண்ணுவேன். ஸோ இந்த ETL டூலுங்கிறது எது வேணா இருக்கலாம். ஓகேவா? எனக்கு இன்ஃபர்மேட்டிக்காவாக இருக்கலாம், இல்லை SSIS-ஆக இருக்கலாம், இல்லை டேலண்ட் அப்படிங்கிற ETL டூலாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா AWSல இருக்கிற க்ளூவாக இருக்கலாம். ஓகேவா? இல்லை ADF-ஆக இருக்கலாம், மசி டேட்டா ஃபேக்ட்ரியாக கூட இருக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி எனக்கு நிறைய டேட்டா பேஸில் ETL டூலாக கூட இருக்கலாம். இது எல்லாமே பர்ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? அப்போது இது என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு ETL டூலுங்கிறது எனக்கு ஃபைல் டேட்டாவாக இருந்தாலும் சரி, டேபிள் டேட்டாவாக இருந்தாலும் சரி, அப்ளிகேஷன் டேட்டாவாக இருந்தாலும் சரி, என்னால் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ண முடியும். அப்போ இந்த டூல் எனக்கு என்ன பண்ணும், பர்ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா? அப்போ இந்த ETL டூலுங்கிறது தான் இது. அப்போது இது மூலியமாக தான் நான் என்ன பண்ணுவேன், எக்ஸ்ட்ராக்ட் சோர்ஸ்லேருந்து சோர்ஸ் ஸ்டேஜுக்கு காப்பி பண்ணுறதும் இந்த டூல் மூலியமாக பண்ணுவேன். ஓகேவா? அப்போது இந்த டூல் மூலியமாக பண்ணோன்னா இதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோம், டிரான்ஸ்ஃபர்மேஷன் லாஜிக் அப்ளை பண்ண போகிறோம். கரெக்டாக? என்னோட பிஸ்னஸ்க்கு ஏற்றாப்புல தான் என் டேட்டா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த டேட்டாவை நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு ஏற்றாப்புல நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். அப்போ அதுக்கு பேர் தான் என்னது, டிரான்ஸ்ஃபர்மேஷன் லாஜிக்ஸ். அப்போது இந்த லேயருக்கு பேர் என்னவா இருக்கும் அப்படின்னா டார்கெட் ஸ்டேஜாக இருக்கும். அப்போது இங்கே தான் நம்ம என்ன பண்ணுவோம், where we applied transformation logics. அப்போது இந்த இடத்துல டிரான்ஸ்ஃபர்மேஷன் லாஜிக்ஸ்னா நான் எப்படி அப்ளை பண்ண போகிறேன்னா, உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இப்போது நீங்கள் வந்துட்டு யூஎஸில் இருக்கீங்க, யூஎஸில் டேட் ஃபார்மேட் வேறு மாதிரி இருக்கும். கரெக்டாக? இதே யூகேல வேறு ஃபார்மேட்டாக இருக்கும், இதே இந்தியாவில் வேறு ஃபார்மேட் இருக்கும். கரெக்டாக? அப்போ இந்த ஒவ்வொரு ஃபைல் நமக்கு ஒரு ஃபைல் வந்து யூஎஸ்லேருந்து, ஒரு ஃபைல் இந்தியாவிலேருந்து, ஒரு ஃபைல் வந்து நமக்கு வந்து யூகேலேருந்து வருது அப்படின்னா 3 விதமான ஃபார்மேட் இருக்கும். அப்படி 3 விதமான ஃபார்மேட்டு தான் தப்பு. கரெக்டாக? அப்போ நான் என்ன பண்ணுவேன், அதை ஒரு ஃபார்மேட்டாக மாற்றி நான் என்ன பண்ணணும், லோட் பண்ணணும். அப்போது அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸு ஒன்று. இல்லை எனக்கு வந்து 100 டேட்டா இருக்குது, இந்த 100 டேட்டாலாம் வேணாம் அப்படின்னா
இந்த டேட்டா செட்ஸை நான் என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும். அப்போ இந்த 100 டேட்டா செட்ஸை நான் என்ன பண்ணணும், யூனிக் டேட்டாவா இருக்கு அப்படின்னா அதை ஐடென்டிஃபை பண்ணி எடுக்கணும். அப்போ இந்த லாஜிக்ஸ் எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணுவேன், இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்லாம் அப்ளை பண்ணுவேன். ஓகேவா? அப்போ ஃபார்மேட் பண்றது ஒன்று தான், யூனிக் டேட்டாவை ஐடென்டிஃபை பண்றது ஒன்று தான், டூப்ளிகேட் இருந்தால் அதை ரிமூவ் பண்றதும் நமக்கு தான். இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே செக் பண்ணுவோம். அண்ட் மோர் ஓவர் அக்ரிகேஷன் இருந்துச்சுன்னா அந்த அக்ரிகேஷன்ஸும் நம்ம செக் பண்ணுவோம். விச் இஸ் இப்போ இன்னைக்கு வந்து மார்ச் 5 கரெக்டா, மார்ச் 1 மார்ச் 5 வரைக்கும் இருக்கிற டோட்டல் சேல் வேணும், இல்லை டோட்டல் ரெவன்யூ வேணும் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா, அப்போ அந்த பீரியட் ஆஃப் டைமுக்கு ஒரு 5 நாளைக்கு நமக்கு டேட்டா வருமா? அப்போ அந்த 5 நாளுக்கான சம் ஆஃப் வேல்யூவோ, ஆவரேஜ் வேல்யூவோ, மினிமம் வேல்யூவோ நான் எடுக்கணும் பார்க்கணும் அப்படின்னா, அப்போ அது அக்ரிகேஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்ல வரும். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு டேட்டாவும் நான் வரும். அப்போ இது மாதிரி ஃபில்டர் பண்றது, ஷார்ட் பண்றது, டேட்டாவா எனக்கு அசெண்டிங் ஆர்டர்ல டிசெண்டிங் ஆர்டர்ல ஷார்ட் பண்ணணும் அப்படின்னா இது எல்லாமே டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்ல வரும். இல்லை மல்டிபிள் சோர்ஸ் சிஸ்டம் நான் கனெக்ட் பண்ணி எடுக்க போறேன் அப்படின்னா, அப்போ அது எனக்கு என்ன பண்ணும், மல்டிபிள் சிஸ்டமா கனெக்ட் பண்ணி ஜாயின்ஸ் யூஸ் பண்ணி எடுக்க போறோம். அப்போ அது எல்லா டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸுமே நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே தான் அப்ளை பண்ணுவோம். ஓகேவா? ஏன்னா நமக்கு ப்ராப்பர் டேட்டா இருக்கிறதுக்காக. ஏன்னா நமக்கு என்ன ரெக்யர்மெண்ட் கொடுத்தாங்களோ அந்த ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்றாப்புல நம்ம டேட்டாவை அலைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணது தான் டார்கெட் ஸ்டேஜ். அப்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா வேலிடேட்டும் பண்ணுவோம். ஏன்னா சோர்ஸ்லேருந்து சோர்ஸ் ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணுறோம்னா, சோர்ஸில் 100 ரெக்கார்ட் இருந்தால் சோர்ஸ் ஸ்டேஜில் நமக்கு எத்தனை ரெக்கார்டு இருக்கணும்? ஹலோ, இப்போ சோர்ஸ்ல எனக்கு 100 ரெக்கார்ட் இருக்கு. இங்கேருந்து 100 ரெக்கார்டை நான் என்ன பண்ணேன், சோர்ஸ் ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணேன். அப்போ எனக்கு எத்தனை ரெக்கார்டு இருக்கணும்? இருக்கணும். கரெக்டாக அந்த வேலிடேஷன் பண்ணுவேன். அப்போ சோர்ஸ் சிஸ்டமில் இருக்கிற மாதிரியே நான் டேபிளாக கிரியேட் பண்ணேன். ஃபைலாக இருந்தால் அதுக்கான காலம் நேம் என்ன இருக்குது, அதுக்கான டேபிள் நேம் அதுக்கான காலம் நேம் என்ன இருக்குது, அதுக்கான டேட்டா டைப் என்ன, அண்ட் அதுக்கான ரெஸ்பெக்டிவ் லென்த் எவ்வளோ, ப்ரிசிஷன் எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணணும். கரெக்டாக? அப்போ அதே மாதிரி இங்கேயும் நம்ம என்ன பண்ணணும், செக் பண்ணணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நமக்கு லோட் பண்ணால் கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா தப்பாக வரும். கரெக்டாக? ஸோ அப்படின்னா லோட் பண்ணணும். அப்போது நெக்ஸ்ட்டு சோர்ஸ் ஸ்டேஜ்லேருந்து டார்கெட் ஸ்டேஜ் போகிறேன். அப்போ இங்கே ரா டேட்டா இருக்குன்னா இந்த ரா டேட்டா வச்சு நான் டார்கெட் ஸ்டேஜுக்கு மூவ் பண்ண போகிறேன். கரெக்டாக? அப்போ நான் இங்கே அப்ளை பண்ண போகிறேன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். அப்போது இப்போ டேட்டா டிரான்சாக்ஷன் லெவலில் எடுத்தோம் அப்படின்னா 100 டிரான்சாக்ஷன் இருக்குன்னு சொன்னோம். இப்போ 100 டிரான்சாக்ஷன்னா 10 பேர் தான் டிரான்சாக்ஷன் பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக? அப்போ குரூப் பை போட்டால் நமக்கு வெறும் 10 டிரான்சாக்ஷன் தான் வரும். கரெக்டாக? 10 என்ட்ரி வரும் ரோ வைஸ். ஆனால் அதில் எனக்கு ரோவில் எனக்கு மினிமம் வேணுமா, மேக்ஸிமம் வேணுமா, இல்லை ஆவரேஜ் வேணுமா, இல்லை சம் வேணுமா அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம். கரெக்டாக? அந்த மாதிரியான டிரான்ஸ்ஃபர்மேஷன் லாஜிக்ஸ் தான் அப்ளை பண்ணுவோம். அப்போது டார்கெட் ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுவேன், டார்கெட் டேட்டாவை அனலைஸ் பண்ண டேட்டாவை நான் என்ன பண்ணேன், பிஸ்னஸ் ரூலுக்கு ஏற்றாப்புல இங்கே லோட் பண்ணி வச்சுப்பேன். ஓகேவா? இதுக்கு அடுத்து இருக்கிறதா டார்கெட். அப்போது டார்கெட்டில் எனக்கு என்ன இருக்கும், டார்கெட் ஸ்டேஜில் இருக்க டேட்டா அனலைஸ் பண்ணி வச்சுட்டோம். கரெக்டாக? அப்போ அனலைஸ் பண்ண டேட்டாவை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், லோட் பண்ண போகிறோம். அப்போ ஜஸ்ட் இங்கே டார்கெட் ஸ்டேஜில் இருக்க டேட்டாவை நான் என்ன பண்ணால் போதும், லோடு மட்டும் பண்ணால் போதும். கரெக்டாக? load the data from stage area. இதுனா நம்ம அங்கிருந்து ஜஸ்ட் லோட் பண்ணா போதும். கரெக்டா? இப்போ இந்த டார்கெட் ஸ்டேஜ் டேட்டாவை நம்ம என்ன பண்ணி போறோம், யூஸ் பண்ணிக்க போறோம். ஓகே அப்போ லோட் த டேட்டா ஃப்ரம் ஸ்டேஜ், எங்க டார்கெட் ஸ்டேஜ்ல இருந்து. அப்போ இது என்னவா இருக்கும், கண்டிப்பா ஒரு டேட்டா பேஸா இருக்கும். ஓகேங்களா? ஓகே, அப்போ இங்க என்ன இருக்கும் அப்படின்னா அனலைஸ் பண்ண டேட்டா இருக்கும். கரெக்டா? நான் அனலைஸ் பண்ணியிருக்க டேட்டாவை தான் நான் இங்க எடுக்க போறேன். அப்போ அனலைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்க என்னவா இருக்கும்னா OL API இருக்கும், which is ஆன்லைன் அனாலிட்டிக்கல் ப்ராசஸிங்காக இருக்கும். ஓகேவா? அப்போ இதில் என்ன டேட்டா இருக்கும்னா ஹிஸ்டாரிக்கல் டேட்டா இருக்கும். ஓகேங்களா? அப்போது இந்த ஹிஸ்ட்ரி டேட்டா இருந்துச்சுன்னா இங்கேருந்து இருக்கிற டேட்டாவை தான் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ரிப்போர்ட்டுக்கு ஷேர் பண்ணுவேன். அப்போது பவர் பிஐயோட வேலை எங்கேருந்து வரும் அப்படிங்கிறது தெரியுதா? அப்போ நமக்கு சோர்ஸ் என்னவா இருக்கும், ஒரு டேட்டா அனலிஸ்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சோர்ஸ் எங்கேருந்து வரப்போகுது, OL APIலேருந்து தான் டேட்டா வரப்போகுது. ஓகேங்களா?
அப்போ இதுதான் என்னது ரிப்போர்ட்டிங் லேயர். ஸோ ரிப்போர்ட்டிங் டூல் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஈவன் நம்ம பவர் பிஐயோ டெஸ்க்டாப்போ பவர் பிஐ இந்த மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ண போகிறோம். டேப்லூ இல்லை அமேசான் இன்சைட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ ரிப்போர்ட்டிங் டூல் தான் இது. அப்போது ரிப்போர்ட் எனக்கு என்ன பண்ண போகிறோம், ஜென்ரேட் பண்ண போகுது. அப்போது ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணால் நமக்கு எங்கேருந்து டேட்டா வரணும், OLAP டேட்டா வரணும். ஏன் OLAP டேட்டா வரப்போகுது, ஹிஸ்ட்ரி டேட்டாலாம் அங்கே தான் இருக்குது. அப்போ அங்கேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், டேட்டாவை எடுக்க போகிறோம். ஓகேவா? இப்போ இதுதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஆர்கிடெக்சர் உங்களுக்கு புரிஞ்சுதா? இதுதான் என்டையர் ETL-ஓட ஆர்கிடெக்சர். ஓகே, இப்போ பாருங்க. அப்போ ETL அப்படிங்கிறது என்னது, எக்ஸ்ட்ராக்ட், ட்ரான்ஸ்ஃபார்ம் அண்ட் லோட். So we are extracting the data from OLTP environment and transferring the data into ETL tool and loading the data into OLAP environment. ஓகேவா? ஸோ நம்ம OLTP-லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி டேட்டாவை ETL டிரான்ஸ்ஃபர்மேஷன் டூல் மூலிமா அப்ளை பண்ணி நம்ம டார்கெட்டுக்கு லோட் பண்ணுறோம், OLAP-க்கு அப்லோட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு. தென் OLTP கேன் ஹேவ் மல்டிபிள் டேட்டா சோர்ஸ். ஃப்ளாட் ஃபைல்ஸாக இருக்கலாம், டேட்டா பேஸாக இருக்கலாம், இல்லை ஒரு பழைய அப்ளிகேஷனாக இருக்கலாம், லெகசி சிஸ்டமாக இருக்கலாம். ஓகேவா? அண்ட் இதில் வந்து எனக்கு இருக்கும் சோர்ஸ் இருக்கும், ஸ்டேஜ் இருக்கும், லேண்டிங் இருக்கும். கரெக்டாக? சோர்ஸ் லேயர் இருக்குது, ஸ்டேஜ் லேயர் இருக்குது, தென் லேண்டிங் லேயர் இருக்குது, தென் ரிப்போர்ட்டிங் லேயரும் இருக்குது. ஓகேவா? அண்ட் தென் டார்கெட் கண்டிப்பாக எனக்கு என்னவா இருக்கணும், டேட்டா பேஸாக இருக்கணும். ஓகேவா? ஓகே. அப்போ OLTP அப்படிங்கிறது என்னது, ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங். ஸோ OLTPங்கிறது என்னன்னா சோர்ஸ் தான், அது எனக்கு ஃப்ளாட் ஃபைலோ டேட்டா பேஸாக தான் இருக்க போகுது. அதில் என்ன டேட்டா இருக்கும், கரண்ட் இயர் டேட்டா இருக்கும். ஓகேவா? அப்போ ரெகுலர் டிரான்சாக்ஷன் டேட்டா தான் இருக்கும். கரெக்டாக? ஏன்னா டே வைஸில் நான் இன்றைக்கி என்ன பண்ண போறேன்னா இந்த டேட்டா தான் நான் இங்கே எடுக்க போகிறேன் அப்படிங்கிறது சொல்கிறேன். அப்போ OLAPங்கிறது ஆன்லைன் அனலிட்டிக்கல் ப்ராசஸிங். அப்போ அது எனக்கு டார்கெட்டாக இருக்கும். அண்ட் அப்போ இது என்னவா இருக்கும்னா, OLAP will give contains historical data and it must be in database. And OL report will be run on OLAP environment, which is Power BI report வந்து எனக்கு OLAP-ல இருந்தால் ரன் ஆக போகுது. கரெக்டாக? ஸோ OLAP தான் எனக்கு என்னது, டேட்டா சோர்ஸ் ஆஃப் Power BI reports. Power BI reportsக்கு எனக்கு OLAP தான் எனக்கு என்ன பண்ண போகுது, சோர்ஸாக கொண்டு வர போகுது. சரிங்களா? அப்போ OLTP-னா என்ன, OLAP-னா என்னன்னு தெரியுதா? எஸ் ப்ரோ. சொல்லுங்க, புரியல. திரும்ப சொல்லணுமா? எக்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறது நமக்கு சோர்ஸ் டேட்டா. ஓகேவா? எனக்கு ஒரு இடத்துல இருந்து சோர்ஸ் வராது, மல்டிபிள் டேட்டா வந்து சோர்ஸ் வரலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் கிளைம் எடுத்துக்கிறீங்க, சரி இப்போ ஒரு பாலிசின்னு வச்சுப்போம். இப்போ ஹாஸ்பிட்டல் இருக்குது, இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து டேட்டா இருக்கா, ஹாஸ்பிட்டல்லேருந்து டேட்டா வரணும் அப்படின்னா இப்போ பேஷண்ட் டீட்டெயில்ஸ் வரும். கரெக்டாக? இப்போ இந்த பேஷண்ட் இல்லாமல் இன்னொரு பிரான்ச்லேருந்து நமக்கு டேட்டா வரலாமா, இன்னொருத்தவங்க வந்து இன்னொருத்தவங்க ரெஃபர் பண்ணி வராங்க அப்படிங்கிறத சொல்லலாமா, அப்போ அவங்க நமக்கு ஒரு சோர்ஸ் தான். கரெக்டாக? அப்போ அவங்க மூலியமாக வர்ற டேட்டா நமக்கு வச்சுக்கணும். அவங்க எனக்கு ஃபைல் டேட்டாவாக கொடுக்கலாம், இல்லை டேட்டா பேஸ் டேட்டாவாக இருக்கலாம், அப்ளிகேஷன்லேருந்து கூட டேட்டா கொடுக்கலாம். அந்த மாதிரியான டேட்டா தான் இது இருக்கும். ஈவன் இப்போ நீங்கள் வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாலிசி எடுக்கிறீங்க. அப்போ பாலிசி எப்படி எடுப்பீங்க, நீங்கள் ஏஜென்ட் மூலியமாக எடுக்கலாம், டேரெக்டாக போய் எடுக்கலாம், இல்லை நீங்கள் மொபைல் வச்சுருக்க ஃபோன்பேவோ ஜிபே மூலியமாக எடுக்கலாம். கரெக்டாக? அப்போ மூணுமே உங்களுக்கு சோர்ஸ் தானே. அந்த டேட்டா தான் இங்கே சொல்ல போகிறோம். ஓகேவா? அப்போ அங்கேருந்து நான் என்ன பண்ண போகிறேன், எந்த ஒரு டேட்டாவும் மிஸ் ஆகக்கூடாது, இம்பேக்ட் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணிப்பேன். ஐயோ, அப்போது அந்த ஏரியா பேர் சோர்ஸ் ஸ்டேஜ். அப்போது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற டேட்டாவை எங்கே சோர்ஸ்லேருந்து இருக்கவோ அந்த எல்லா டேட்டாவும் நான் ஒரு இடத்துல காப்பி பண்ணி வச்சுப்பேன். அண்ட் அது டேட்டா பேஸாக காப்பி பண்ணி வச்சுப்பேன்.
அந்த எது மூலியமா பண்ணுவேன்னா ETL டூல் மூலியமா பண்ணுவேன். இந்த மாதிரி எனக்கு மல்டிபிள் ETL டூல்ஸ் இருக்கும். இது மூலியமா நம்மளால பண்ண முடியும். அண்ட் டார்கெட் ஸ்டேஜ். டார்கெட் ஸ்டேஜ்ங்கிறது எனக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னா, நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் லாஜிக்ஸ் தான் இங்கே தான் அப்ளை பண்ண போகிறோம். நம்ம சொன்ன மாதிரி ஃபில்டரோ இல்லை சார்ட்டோ இல்லை டேட்டா ஜாயின் பண்ண மல்டிபிள் சோர்ஸில் ஜாயின் பண்ணி ஒரு டேட்டாவை எடுக்க போகிறோமோ இது எல்லாமே இங்கே கொண்டு வர போகிறோம். அப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன் லாஜிக்ஸ் தான் இங்கே அப்ளை பண்ணுறோம். அண்ட் அந்த டேட்டாவை தான் நான் என்ன பண்ணேன் டார்கெட் லோட் பண்ணேன். ஏன்னா நம்ம அனலைஸ் பண்ணுற டேட்டா தான் அங்கே இருக்க போகுது. அண்ட் இதில் எனக்கு என்ன இருக்குன்னா ஹிஸ்ட்ரி டேட்டாவும் அங்கே தான் சேர்ந்து இருக்கும். சரியா? அப்போ அந்த ஹிஸ்ட்ரி டேட்டா வச்சதுனால தான் நம்மளால அனலைஸ் பண்ண முடியுது. அனலைஸ் பண்ண டேட்டா வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம் மூவ் பண்ணுறோம். எதுக்கு அனலைஸ் பண்ண டேட்டா வச்சு ப்ராப்பராக இருக்குங்கிறனால தான் நம்மளால ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணி பார்க்க முடியும். அப்படி ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணால் கரெக்டாக ப்ராப்பரான டேட்டா எனக்கு இருக்கும். இல்லைன்னா நமக்கு டேட்டா ப்ராப்பராக வராது. கரெக்டாக அதுக்காக தான் இந்த ரிப்போர்ட் டெவலப் பண்ணுறோம். இதுக்காக தான் நம்ம இந்த ETL-க்குள்ளேயே வரும். கிளியரா? இது ETL. இதே இன்னொன்று இருக்கு, அது வந்து ELT. ELT அப்படிங்கிறது இது ETL-ங்கிறது எக்ஸ்ட்ராக்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அண்ட் லோட். நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம், டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்ணுறோம், அதுக்கப்புறம் லோட் பண்ணுறோம். ஆனால் இந்த ELT-ங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும், லோடு பண்ணிடும், அதுக்கப்புறம் தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் லாஜிக்கே அப்ளை பண்ணுவோம். ஓகேவா? நான் டேரெக்டாகவே லோட் பண்ணிடுறேன், அதுக்கப்புறமா நான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் லாஜிக் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ELT அப்ரோச். அது எப்போ போவோம் அப்படின்னா நமக்கு லார்ஜ் வால்யூம் ஆஃப் டேட்டா இருக்குது, டைம் இல்லை, வேலிடேட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, ஒவ்வொரு லேயருக்கு நான் வேலிடேட் பண்ண டைம் இல்லை அப்படின்னா அந்த டைமில் தான் நம்ம என்ன பண்ணுவோம் லோடு பண்ணிட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் லாஜிக்கை அப்புறமா அப்ளை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் மீன் டைம் பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட்டும் எப்படி இருக்கும்னா என் டேட்டா ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் பார்த்துக்கிறேன், அதுக்கப்புறமா நீங்கள் என்னென்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த டைமில் தான் நம்ம என்ன பண்ணுவோம் ELT அப்ரோச் போவோம். கிளியரா? ஓகே. ஸோ இதில் ஃபேக்ட் டேபிள், டைமென்ஷன் டேபிள்லாம் இருக்கும். ஃபேக்ட் டேபிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு ஒரு ஃபாரின் கீ இருக்கா, அந்த ஃபாரின் கீயை வச்சு டேபிள் கிரியேட் பண்ணால் அது ஃபேக்ட் டேபிள். இதுவே டைமென்ஷன் டேபிள் இருந்தால் ஒரு எப்படி நம்ம வந்து பிரைமரி கீ செட் பண்ணுறோமோ அந்த மாதிரி அந்த கீ இருந்துச்சுன்னா அது டைமென்ஷன் டேபிளாக ஆக்ட் ஆகும். ஓகேவா? இந்த ஆர்கிடெக்சர் கிளியரா புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஓகே. ஸோ இதுக்கப்புறம் இதுக்கான சில லாஜிக்ஸ் இருக்கு. இந்த லாஜிக்ஸ்லாம் என்ன இருக்கு அப்படின்னா ஒரு டேபிளாக இருந்தால் டேபிளுக்கு எப்படி டேட்டா வரும், அந்த ஹிஸ்ட்ரி டேட்டான்னு சொன்னோமா, அப்போ அந்த ஹிஸ்ட்ரி டேட்டாவை லோட் பண்ணோம் அப்படின்னா அதில் எப்படி டூப்ளிகேட் வராமல் இருக்கும், அது டூப்ளிகேட் வந்தால் அது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறதுலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இதுக்கு நம்ம நாளைக்கு கிளாஸில் கண்டினியூ பண்ணுவோம். ஓகேவா? இன்னைக்கு இந்த கிளாஸ் இது போதும் ஆர்கிடெக்சரோட. நாளைக்கு நமக்கு அந்த கிளாஸ் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னா மண்டேலேருந்து நம்மளோட பவர் பிஐல நம்ம இந்த விஷுவலைசேஷன் பார்க்குறோம்ல, இந்த ETL கான்செப்ட் வச்சு தான் அந்த ஃபேக்ட் டேபிள், டைமென்ஷன் டேபிள் லிங்க் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே ப்ரோ. ஓகே. இன்னைக்கு இந்த கிளாஸ் இப்போ போதும் ஆர்கிடெக்சர். நம்ம நாளைக்கு அந்த ஃபேக்ட் டேபிள் என்ன, டைமென்ஷன் டேபிள் என்ன, அது எப்படி ஹிஸ்ட்ரி டேட்டாலாம் லோட் ஆகுதுன்னு பார்த்துட்டு ரிமைனிங் கிளாஸ் நம்ம நாளைக்கு கண்டிப்பாக பண்ணலாம். ஓகேவா? ஓகே ப்ரோ. தேங்க்யூ. தேங்க்யூ.